வரலாற்று பெரிய தவறு. அதை போய் நம்ம எப்படி என்ன பேசுறது? ஒரு கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பார்த்துட்டு மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறுதானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவனதே நாம தான். அதனால அதை பேசி பயன் இல்லை. அதான் நான் வர்றது சொல்ல வேணாம்னு தான் சொன்னேன். ஆனால் இது தெரிவிக்காம உங்களை வர வைக்க முடியாது. இப்போ எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் யார்கிட்ட கருத்தை சொல்றது? நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும். இப்போ ஒவ்வொருத்தர விடுதலை செய்யணும்ல. எப்படி இருக்கு பாரு, எப்படி இருக்கு இது? எது அரசு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே போயிட்டு இப்படி போனால் இன்னொரு எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. இப்போ இத்தனை நாள் நீங்க அவங்க கேட்கறது 10 லட்சம் கொடுக்குறோம், மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம், காலை உணவு கொடுக்குறோம். இதையெல்லாம் தனியார் முதலாளி கிட்ட வேலை செய்யும் போது அரசு ஏன் எனக்கு கொடுக்கணும்? அந்த முதலாளி என்ன செய்வான்? இவ்வளவு கொடுக்குற அரசு நிரந்தரமா வேலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. எடுக்கும் போதே நீ அரசு பணின்னு தானே எடுத்த. துப்புரவு பண்ணி நாட்டை தூய்மையா வச்சிருக்கிறது அரசின் பொறுப்பு இல்லையா? தனியார் முதலாளியினுடைய பொறுப்பா? அதை சென்னை மாநகரை சுத்தமா வச்சுக்கணும் ஸ்வீடன் நாட்டு நிறுவனத்துக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் இது மாதிரியா தகவல் வேண்டுகளா? இல்லை அன்னை வேளாங்கண்ணிலேயே இல்லை எங்கே வேண்டிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.